ராணிப்பேட்டை அருகே மயான பாதை ஆக்கிரமிப்பால் இறந்தவர்களின் உடலை எடுத்து செல்ல முடியாமல் பட்டியலின மக்கள் பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த நந்திமங்கலத்தில் 50க்கும் மேற்பட்ட ஆதி திராவிட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் சுமார் 32 ஆண்டுகளாக மயான பாதை கேட்டு போராடி வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் 1995ஆம் ஆண்டு தனியாரிடம் இருந்து நிலம் வாங்கி இவர்களுக்கான சுடுகாட்டு பாதைக்கு ஆதி திராவிட நலத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. ஆனால் விற்கப்பட்ட இடத்தை கொடுக்காமல் இன்னொரு பிரிவினர் அங்கு விவசாயம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் நந்திமங்கலத்தில் உயிரிழந்த மூதாட்டியின் உடலை எடுத்து செல்ல வழியில்லாமல் அவர்களது உறவினர்கள் தவித்து வந்தனர். இதனையடுத்து அங்கு வந்த சோளிங்கர் வட்டாட்சியர் செல்வி, வருவாய்த்துறை சார் ஆய்வாளர் தேவி மற்றும் டிஎஸ்பி ராமச்சந்திரன் ஆகியோர் இரு தரப்பினர் இடையேயும் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்பொழுது நிலத்தை வழங்காமல் விவசாயம் செய்து வருவோர் அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வட்டாட்சியரை மிரட்டும் தொனியில் அவர்கள் பேசியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தூக்கி உள்ள வச்சிருவேன். பொம்பளைங்க அது தெரியாத பேசுவாங்க. மயானம் செல்லும் வழியை யாரும் ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது என்றும் அங்கு சிமெண்ட் சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வட்டாட்சியர் உறுதியளித்ததை அடுத்து இறந்தவரின் உடலை விளைநிலத்தின் வழியே அவர்களது உறவினர்கள் எடுத்துச் சென்றனர். முன்னாடி போயிடுங்க.